உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 5 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது அப்படின்னு ஒரு தரப்பு. இல்லைங்க, 24 மணி நேரத்தில் 12 குழந்தைகளுக்கு நடந்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில்? கடந்த ஆட்சியெல்லாம் இதுதான் நடக்குது, இது மாதிரியான கொடுமைகள் தான் இருக்குது. ஒரு கழிப்பறை வசதி இல்லாத இயற்கை உபாதியை கழிக்க சென்ற பெண்ணிற்கு நடந்த கொடுமை. ஒரு 3 வயசு குழந்தை ரோட்ல போக முடியல. ஒரு 75 வயசு மூதாட்டி கூட விட மாட்டேன்றானுங்க. என்னடா படுபாவீங்க நீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை முன்னிறுத்தி தான் தவேக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில இந்த ஆட்சிக்கு 33 நாள் 34 நாள் ஆகுது. ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை மீறி இந்த 34 35 நாள்ல எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குது, எவ்வளவு கொலைகள் நடந்திருக்குது, எவ்வளவு திருட்டு நடந்திருக்குது, எவ்வளவு அட்ராசிட்டி நடந்திருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அது அத்தனைக்கும் முதல்வர் விஜய் தான் பொறுப்பேற்கணும்ன்றது கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா அவர் ஆர்டர் போடலாம். சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒண்ணு தொடங்கி இருக்காரு, போலீஸ் அலர்ட்டா இருக்காரு. அதை மீறி குற்றம் நடக்குதான் தடுக்கிறதுக்கானதான் இன்னும் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒரே நாள்ல இத்தனை சம்பவம் நடக்குது, அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவம் அப்படின் பொழுது நீங்க எங்க சார் இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த 5 வருடத்தில், அதற்கு முன்னாடி 5 வருடத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் 5 வருடத்தில் நடந்த சம்பவங்கள் ஒரு பட்டியல் போடுங்க. இந்த விஷயத்தை நான் நியாயப்படுத்தல. அதாவது ஒரே நாளில் நடந்த இந்த குற்ற சம்பவத்தை, இந்த பாலியல் வன்கொடுமையை நான் தயவு செய்து நியாயப்படுத்தல, அதுக்கு எதிராக தான் பேசுறேன். அதே சமயத்தில் போன 5 வருஷம், அதுக்கு முன்னாடி 5 வருஷம், அதெல்லாம் எத்தனை பேர் நீங்க கேள்வி கேட்டீங்க? எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கேள்வி கேட்டார்கள்? முக்கியமான ஒரு விஷயம். மீறி நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா அந்த சோசியல் மீடியாக்குள்ள உங்களை கழுவி கமெண்ட்ஸ் ஊத்துறது. இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணீங்கன்னா உங்க மேல கைது நடவடிக்கை, மிரட்டல், உங்களை சும்மா விட மாட்டேன். கடந்த காலம் நடந்திருக்குது. அதுக்கு பயந்து நிறைய பேர் போடுறதில்ல. சாதாரண மக்கள் சோசியல் மீடியாவில் இது சம்பந்தமா கடந்த ஆட்சியில், அதுக்கு முந்தின ஆட்சியில், கடந்த ஆட்சியில் அதிகம் போட்டா அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க. அரசுக்கு எதிராக நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அரசு இப்படிதான் இருக்கும், அரசுல இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கண்டு காணாம நீ பாட்டு இப்படி போத்தின் போயினே இரு. அதே வேளையில் இந்த விஷயத்தை நான் மறுமொழி சொல்றேன், நியாயப்படுறது இது ஒரு துயர சம்பவம் தான், ஒரு கொடுமையான சம்பவம் தான். ஆனா ஒரு கால அவகாசம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நான் திரும்ப சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரிதான். ஒரு 6 மாதம்ன்ற ஒரு கால அவகாசத்தை ஒரு ஆட்சிக்கு கொடுக்காமல், ஒரு முதல்வருக்கு கொடுக்காமல், பயங்கரமான விமர்சனம். நீங்களா எங்கப்பா இருந்தீங்க அப்படின்ற கேள்வி குறிப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காங்க. எனக்கு அப்படியே மனசெல்லாம் பதறி போயிடுச்சு, ஒரு மாதிரி வெறுமையாயிடுச்சு. நாமெல்லாம் எங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுச்சு. எப்ப இந்த நடந்த சம்பவங்களுக்கு எனக்கு கோபமா ஆயிப்போச்சு, எனக்கு ஒரு நாள் தாங்கவே முடியல, என்னடோ சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், அப்போ அந்த 5 ஆண்டு காலத்துல இந்த மாதிரி சம்பவமே நடக்கலைங்களா? இதை விட கொடுமையான சம்பவங்கள்லாம் நடந்து எத்தனையோ பத்திரிகை செய்திகள் இருக்குது, யூடியூப்ல இருக்குது, தொலைக்காட்சியில் இருக்குது அந்த வீடியோக்கள். அப்பெல்லாம் நீங்க எங்க பயங்கரமா மௌனமா இருந்தீங்க? விளம்பரப்படமே நடிக்க மாட்டேன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக ஒரு விளம்பரப்படமே நடிச்சாரு. எந்த விழாக்களையும் கலந்து கொள்ளவே மாட்டேன்னு சொன்னவர் ஏவே வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்கிட்டாரு. அதில் தான் அவர் பேசினார். இது கூட ஒரு சர்ச்சையா இருந்தது. இந்த சீனியர்கள்லாம் கிளம்பவே மாட்டாங்களா, இன்னும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு அவர் தான் அந்த திரியை பத்த வச்சுட்டு வந்தது. அது கூட யாரோ சொல்லி இந்த மாதிரி பேசுங்க, இந்த சீனியர்லாம் இந்த வயசானவங்க எல்லாம் கிளப்ப முடியல, அதனால இவங்க கிளப்பி விடுறதுக்காக நீங்க பேசுங்கன்னு சொன்னதா கூட ஒரு தகவல். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. அப்படிலாம் போற்றி புகழ்ந்து ஏன் நடிகர் நாசர், அப்புறம் இன்னொருத்தர் யாரு,
இவங்கெல்லாம் விஜயை திட்டினவங்க. கருணாசு அவரெல்லாம் விடுங்க, அதெல்லாம் லிஸ்ட்லயே வேணாம். இவங்கெல்லாம் என்னென்ன பேச்சு பேசினாங்க. பொன்வண்ண அவர் மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்குதுங்க. இவ்வளவு காலம் அதுக்கெல்லாம் வாயே திறக்காம அப்படியே இருந்துட்டு இப்ப இந்த சம்பவத்தை பார்த்து ரத்தம் கொதிக்குது. என்ன நடக்குது? காட்டாட்சியா நடக்குது. 34 நாளுக்குள்ள காட்டாட்சி ஆகி போச்சு. அது அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி பொற்கால ஆட்சியா? என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. எங்க இப்பதான் வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு மரியா வில்சன், நிதித்துறை அமைச்சர். அதுல 13.18 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. எங்க 13.18 லட்சம் கோடி. அது என்ன சொல்றாரு அவரு? சுதந்திரம் வாங்கி 50 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு இருந்த கடன் இருக்கு இல்லையா, அது அப்படியே 2 மடங்கா கடந்த 5 ஆண்டு காலம் நடந்திருக்கு, ஏத்திருக்காங்க. அப்ப அந்த பணம்லாம் எங்க போச்சு? எங்க சுதந்திரம் வாங்கி 50 ஆண்டு காலத்தில் வந்த கடன் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே டபுளா 5 வருஷத்துல மாறி இருக்குன்னா என்ன நீங்க பண்ணீங்க? இந்த சென்னையில எந்த ரோடு நல்லா இருக்குது? என்ன திட்டங்கள் நல்லா இருக்குது? ஒரு மழை பெஞ்சா சென்னை தாங்குதா? சென்னை மட்டும் நம்ம இப்ப எடுத்துப்போம். அப்புறமா ஒவ்வொரு குடிமகனுடைய அக்கௌண்ட்லயும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது. 1.5 லட்சம் ரூபாய் சதவீதம். ஆனா இதெல்லாம் மக்கள் இது பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, போக்குவரத்து துறை முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஒரு பயணத்துக்கு 58 ரூபாய் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா, டிக்கெட் விலை நீங்க 58 ரூபாய் லாஸ்ட்ல வித்துட்டு இருக்கீங்க. ஏங்க, பெண்களுக்கு இலவசம் அப்படின்னா என்ன ஆகும்? போக்குவரத்து துறை என்ன ஆகும்? நஷ்டத்துல தான் போகும். இலவசத்தை கொடுத்து 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 பழகிட்டீங்க நீங்க. கலைஞர் டிவி, மிக்சி கிரைண்டரு, சைக்கிள் கூட விடுங்க, அது பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுதான். இலவச பேருந்து மாசம் 1000 ரூபாய். இந்த மாசம் 1000 ரூபாய் உண்மையிலே அதை மானிட்டர் பண்ணன்ற நான் உண்மையா இதில் எத்தனை பயனாளர்களுக்கு போகுது நீங்க கொடுக்காம இருக்க தேவையில்ல, அதை செக் பண்ணுங்க. ஏன்னா நான் பல நண்பர்கள்ட்ட கேட்டப்ப என்னன்னா, கார்ல வாங்குறாங்க, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த 1000 ரூபாய் போய் சேருதுன்ற ஒரு தகவல் இருக்குது. தயவு செய்து இந்த கவர்மெண்ட் அதை பார்க்கணும். ஏன்னா பல நலத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, இந்த போலி ஆதார் கார்டு கொடுக்கறது, போலி முகவரி கொடுக்கறது, ஐடியா மாத்தி என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப உண்மையான போய் சேர்ந்து இருக்குது அப்படின்னா இதை மானிட்டர் பண்ணா பெருமளவுல குறைக்கலாம். இப்ப என்ன ஆகி போச்சு? 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு விஜய் சொன்னாரு, அது கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்ததுனால தான் இப்ப பட்ஜெட்ல 13 லட்சம் கடன் இப்படி சொல்றாரு. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாரு, அது அரை சிலிண்டர் கூட நமக்கு வராது. அப்புறம் தாய்மாமன் சீர்வரிசை, தாலிக்கு தங்கம், இப்படியா அடிக்கிட்டு போகிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், தேர்தலுக்கு முன், அதாவது தேர்தல் சமயத்துல தாவேகா கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்னன்னா, எல்லா பெண்களும் தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்தும் இலவசமா போகலாம். அது ஏசி பஸ் இருந்தா கூட சரி, கன்னியாகுமரியில இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எல்லாம் இலவசமா போகலாம் அப்படின்னு. அது சாத்தியமா அப்படின்னா இப்ப எடுத்து கணக்கு வழக்கு பார்த்தா தான்பா தெரியுது. வடிவேல் சொல்ற மாதிரி தான், கம்பெனியே அபராதத்தில் தான் போய்ங்கிற மாதிரி கவர்மெண்டே அபராதத்தில் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பணம்லாம் எங்க போச்சு? ஆனாவனா மத்திய அரசு மேல ஒன்றிய அரசு எங்களுக்கு அதை கொடுக்கல, ஒன்றிய அரசு இதை கொடுக்கல. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே என்ன செய்கிறீர்கள்? அமித்ஷா அவர்களே என்ன செய்கிறீர்கள்? இப்படியா குரல் கொடுத்தீங்க. இப்ப உட்காந்து மரியன் வில்சன் சொல்லியாச்சு இவ்வளவு பெரிய கடன் இருக்குது. இப்ப என்ன அப்படியே மடம் மாத்துறாங்க. என்னன்னா, இந்த 6 சிலிண்டர் கொடுக்க முடியாது, தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியாது, தாய்மாமன் சீர்வரிசை கொடுக்க முடியாது, எல்லாரையும் பேருந்துல ஏற்ற முடியாது அப்படின்றதுக்காக விஜய் கவர்மெண்ட் மடை மாற்றுகிறார்கள். ஒவ்வொருத்தன் தலையிலே உள்ள லட்சம் இருக்குதுன்னு போய் சொல்றாங்க அப்படின்னு. அது உண்மையை சொல்லியாச்சு. ஆனால் அதே வேளையில மக்களுக்கு என்னன்னா, நீங்க எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு லட்சம் இருக்குது, எவ்வளவு இதுல இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. அவங்க 1500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, எங்களுக்கு 2500 ரூபாய் எப்ப கொடுக்க போறீங்க? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, 2 சிலிண்டராவது கொடுங்க. ஏன்னா இப்படி பழகிட்டாங்க, அவங்க வேற வழியே கிடையாதுங்க. இலவசங்களை கொடுத்து 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 இப்போது நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த இலவச பேருந்து 5 வருஷத்துல பெண்களுக்கான பேருந்து இருக்குல்ல, இந்த 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 சலுகையை தூக்கிட்டு அந்த காசுல தரமான சாலைகள், தரமான பாலங்கள், தரமான பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கலான்றார். இது யாராவது, இது யார் பழக்கி விட்டது?
ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல கம்பல்சரியா மழைநீர் வடிகால் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பஞ்சமாயத்து நிலத்தடி நீர்லாம் எங்கே இறங்கி போச்சு. நீ வைக்கலன்னா அவ்வளவுதான் உன்னுடைய வீட்டு உரிமையை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம். அத்தனை நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீடா கண் எதிர்க்கு அதுல உப்பு கொட்டுறது, கறி கொட்டுறது, கூழாங்கல் கொட்டுறதுலாம் நடந்ததா இல்லைங்களா? இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் வந்தால்தான் சரியாகும். அதை தாண்டி இந்த இலவசத்தை கொடுத்து 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 மக்களை சோம்பேறிகளாக்கி, மக்களை மழுங்கடித்து, அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு என்ன, வேலை வாய்ப்புக்கான ஒரு வசதி என்ன, அவன் எப்படி அடுத்தது பிழைக்கிறது, அவன் எப்படி முன்னேறது, இதெல்லாம் இல்லாம 1000 ரூபாய் கொடு, 1500 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, இப்படியே போட்டு போட்டு இது பண்ணியாச்சு. இதுல ஒரு பக்கம் விமர்சனம் வேற 34 நாள்ல என்ன ஆட்சி பண்ணு. இப்ப ஜி.கே. வாசன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அப்படியே மனசெல்லாம் கொதிக்குது, மனசெல்லாம் பதறுது அப்படின்னு. நீங்க எங்க இருந்தீங்க போன இதெல்லாம் நம்ம மறுபடியும் இதை நியாயப்படுத்த விரும்பல. இது நிச்சயமாக தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு எதிராக இந்த பாலியல் வன்கொடுமையில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, மிக மோசமான ஒரு விஷயம் அது. நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம என்ன கற்காலத்துல வாழறோம்? கற்காலத்திலேயே அவ்வளவு மனிதன் நீட்டா இருந்தான்னு படிக்கிறங்க, அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்கிறான், ஒருவனுக்கு ஒருத்தின் இருந்திருக்கிறான், அவ்வளவு நேர்மையா இருந்திருக்கிறான், அவ்வளவு கண்ணியமா இருந்திருக்கிறான், குழந்தைங்களை குழந்தைங்களா பார்த்திருக்கிறான். இந்த கம்யூனிட்டி பசங்க என்ன பண்றானுங்க, ஏது பண்றானு தெரியல, போதையை போட்டுட்டு இந்த மாதிரி வேலை பண்றானுங்க. இதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டம். ஏன்னா அந்த தாய்மார்கள் சொல்றது என்னன்னா, கடுமையான சட்டம் கொடுங்க, கொண்டு வாங்க விஜய் சார், அவங்களுடைய ஆண்மையை அகற்றுங்க, அவனுக்கு அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி தண்டனையை கொடுங்க, அப்பதான் பயம் வரும். அவனை பிடிக்கிறீங்க, காமிக்கிறீங்க, அப்புறம் அவனுக்கு ஒரு சட்டத்தை போடுறீங்க, குற்றம்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா சட்டத்தை கடுமையாக்குங்க. இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாக வேண்டும் என்றால் சிஎம் விஜய் அவர்கள் மக்களை நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும், மக்களை அணுகுவதற்கு எளிமையான முதல்வராக இருக்க வேண்டும். இல்லைங்க அது சாத்தியப்படாதுங்கன்னா சாத்தியப்படுத்தலாம். நீங்க மாசத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு, ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு இதுவா பிரிச்சு, முதல்வரே நேரடியா மனு வாங்குறாரு, குறை தீர்க்கிற கூட்டத்தை நடத்துறாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு, நமக்கு அருகில் தான் அந்த முதல்வர் இருக்காரு. ஏன்னா உங்களை ஒரு திரை நட்சத்திரமாக, ஒரு தளபதியாக, ஒரு சூப்பர் ஹீரோவாக அந்த மக்கள் பார்த்தது திரையில எப்பா இவரெல்லாம் அணுகவே முடியாதுப்பா. அந்த திரையில இருந்து பார்த்தா ஒரு மெர்சல், ஒரு பிகில், ஒரு துப்பாக்கி, இந்த மாதிரி படங்கள்ல இவரை நெருங்கவே முடியாதுன்னு பார்த்தவனுக்கு நீங்கள் ஜெயிச்ச பிறகு, நீங்க வெற்றி பெற்ற பிறகு, நீங்க வெற்றி பெற்றீங்க, நீங்க சீமான பிறகு, நான் உங்களில் ஒருத்தன், உங்க வீட்டு வாசல்லே நிப்பேன், நீங்க கொடுக்கிற ஒரு சொம்பு தண்ணி நான் குடிப்பேன், உங்களை அணுகக்கூடிய எளிமையான ஒருத்தன் நானு அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அது சாத்தியம். அப்படி ஒரு ஆட்சி கொண்டு வந்துட்டு விட்டீர்கள் என்றால், அப்படி ஒரு அணுகுமுறையை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் 5 வருஷம் இல்லைங்க, 35 வருஷத்துக்கு உங்களை அசைக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.